எல்லாம் கிரிக்கெட் ஆர்வத்துல பாத்துட்டு இருப்பாங்க. வேற எல்லாம் அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. தெரியுமா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு லைவ் வர்றேன் அப்படின்ட்டுலாம் எதுவும் இது பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. என்னால வந்து ஜீர்ணிக்க முடியாதெல்லாம் நிறைய இருமம்மா. நீ தெரியல தெரியுதா? காந்தம். அதான் மக்களே, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் கொஞ்சம் காமெடியா வேற இருக்கு. மைக் மாட்டிக்கோ, நீ எதுவும் கேட்காம போயிருப்போது. அதிர்ச்சியா வேற இருக்கு மக்களே. செம்மையா ஆதி வேற லெவல்ரா நீக்கு. அதுவும் நிறைய பேர்ட்ட போன் பண்ணி சொல்லியிருக்க. டிடிஎஃப் வாசனும் நானும் வீடியோ போறது வந்து ஒன்னைய வச்சு வீடியோ போட்டு நாங்க ட்ரெண்ட் ஆகுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான்லாம் கஷ்டப்பட்டு பிக் பாஸ்னு ஒரு இடம் வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பண்ணி 4 மூவி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நினைத்தால நிற்கும் சீரியல் பண்ணியிருக்கேன். சின்ன மருமகள் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து என்னை எல்லாருக்கும் தெரியும். ஆனா உன்னைய எதை வச்சு தெரியும்? உன் பொண்டாட்டி வந்து சின்ன மருமகள் ஹீரோயினி புருஷன் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அவன் என்னோட தெளிவான பேச்சு என்னன்னா, செம்ம தெளிவா, அதாவது ஃப்ராடுத்தனம் பண்ற, ஆனா அந்த சிரிக்கா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாம கேஷுவலா பேசுறீங்களா தலைவரே? தம்பி, இதுக்கப்புறம் உன்னை யாருமே நம்ப மாட்டாங்கடா. நீ எவ்வளவு வேணாலும் நம்புற மாதிரி என்ன விஷயம் வேணாலும் எந்த இன்டர்வியூக்கு நீ போன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என்ன பண்ணிக்கோ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ மாட்டுவ. ஏன்னா நீ தப்பு பண்ணிருக்க, கன்ஃபார்ம் மாட்ட. நீ எவ்வளவு காசு செலவு பண்ணி எல்லாத்தையும் திருடி எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி எல்லா வேலையும் நீ பண்ணு. 100% நீ மாட்டி நீ உள்ள போகும்போது எவ்வளவு பெரிய விஷயமா இது ஆகும் மட்டும் பாரு. அது நீங்க சொல்லியிருக்கீங்க. அது இருமாமா, விசாரணைக்கு வந்து சம்மன் அனுப்பி அடுத்தே வந்துட்டேன்னு சொல்லி நல்லவன். எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் குடுக்கறேன். நான் வந்து என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறேன். வெள்ளிக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை நாங்க போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறோம். தலைவர் என்ன பண்றாருன்னா வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ குடுக்கறாரு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போன் பண்ணி பேசுறாங்க, ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து உங்க மேல கொடுத்துருக்காங்க, தாமரை செல்லியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது உங்க அம்மாவும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. பேசும்போது என்ன சொல்றீங்க, நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்துடுறேன். நீங்க வெள்ளிக்கிழமை வரலாம். ஆனா வெள்ளிக்கிழமை என்ன பண்றீங்க, தெளிவா பாலிமர்ல நேக்கா நியூஸ் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்காரங்க மேல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க. ஆனா என்ன இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்ததே நாங்க வந்து அடுத்த வீடியோ எப்படி இருந்தாலும் இவங்க வீடியோ வந்து நம்ம நகையை திருடிட்டோம், எப்படி இருந்தாலும் வீடியோ இல்ல வந்து இவங்க வீடியோ போட்டுருவாங்க, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம தெளிவா பண்ணுவோம்னு ஸ்கெட்ச் போட்டு தெளிவா பண்ணிருக்கீங்க. பண்ணுங்க. அப்புறம் ஏண்டா உன் பொண்டாட்டிக்காக நான் வேலை பாக்குறேன், எனக்கு தேவை இதெல்லாம். உன் பொண்டாட்டிக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு என்னடா வந்திருக்கு? அவளாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு. உடனே வந்து நான் வந்து மத்த சீரியலுக்கு போனேன், மூவிக்கு போனேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு வந்தேன். நான் உண்மையா பழக போயிட்டு இடையில புருஷன்னு நீ வந்து அப்படி பழகினதுனால மட்டும்தான் எங்களுக்கு தண்டனை. அதை விட்டுட்டு சீரியலையும் நான் விட்டுருக்கேன். இதையும் விட நீங்க வந்து எப்படிங்க உங்க பொண்டாட்டிக்காக உங்களை நாங்க இது பண்றோம் பெரிய நீங்க இவரு பரவாயில்ல, இதெல்லாம் கேட்கவே முடியல. அத்தனை வாட்டி நீங்க விசாரணைக்கு வராம திங்கக்கிழமை வந்துடுறேன் சார், நீர் நடந்த சொல்லிடுறேன், திங்கக்கிழமை வர்றேன் சார் அப்படின்னு சொன்னீங்க. திங்கக்கிழமை வரல. திங்கக்கிழமை எப்ப வந்தீங்க? திங்கக்கிழமை 6 மணிக்கு வக்கீல் சார் மட்டும்தான் வந்தாங்க. வக்கீல் சார் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சம்மன் அனுப்புங்க, தலைவர் வரமாட்டாரு, திருட்டு பயலுக்கு எவ்வளவு ஒரு இது பாத்தீங்களா, சம்மன் அனுப்புங்க அப்பதான் வருவாங்கன்னாங்க. சரின்னு சம்மன் அனுப்பியாச்சு. சம்மன் அனுப்பி காலைல 10 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 10 மணிக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, நைட்டு 9 மணி 4 மணிக்கு வந்தீங்களா சார்? நைட்டு 9 மணிக்கு வந்தீங்க. 9 மணிக்கு எப்படி வந்தீங்க? 3 வக்கீல் சாரோட வந்தீங்க. 3 வக்கீலோட வந்தீங்க. விசாரணை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கமிஷனர் ஆப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. என்னன்னு கொடுத்திருந்தீங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல போய் நான் மிரட்டினேன். உங்க அம்மாவை கேளுப்பா, வீடியோ கூட இருக்கு. உங்க வீட்டுல போய் நாங்க உங்க அம்மாவை போய் நான் மிரட்டினேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி நான் நகையை வந்து பூட்டாத டிராவுக்குள்ள வச்சேன், திருப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நகையை கொண்டு, அதுவும் உங்களுக்கு 60,000 தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு 50,000, எங்களுக்கு 60,000. எப்படிப்பா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப இன்டர்வியூல என்ன சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு வந்து பைனான்ஸ் கட்ட முடியல, அதுக்கு வந்து பணம் தேவைப்பட்டுச்சு. ஏன்டா காலில் விழுந்து கெஞ்சினே, காலில் விழுந்து என்னை காப்பாத்துறீங்க, என் பொண்டாட்டி சுத்தி கடை வாங்கி வச்சு மாட்டி விட்டா காலில் விழுந்து அப்படி கெஞ்சினீங்களா?
கெஞ்சி அழுது புரண்டு காசை வாங்கிட்டு லெவல்ல எப்படின்னா, அதாவது புதுசா தெரியாம அவனோட பிரச்சனைக்காக திருடுறவன் வந்து ஏதாவது உளறிட்டு ஏதாவது ஒண்ணு இது பண்ணிடுவான். தெரியாம பண்ணிட்டேன். இது பரம்பரை திருடு. இது வந்து குடும்பமே திருட்டு. அதாவது ஃபேமிலியோட குடும்பமா உட்கார்ந்து திருடி அதெல்லாம் படிக்க வேணா விட்டுரு. குடும்பமா கொஞ்சம் அப்புறம் பேசிக்கிறேன், நடந்ததை பேசிட்டு கண்டிப்பா வந்து நான் அப்புறமா அது ஃபேமிலியே பிராடு குடும்பம். ஏன்னா அவங்க அம்மா கொண்டது எத்தனை பேத்துக்கு பணம் போயிருக்கு, எத்தனை பேர் எல்லாமே ஒண்ணு எடுத்துட்டு எல்லாமே வரும். மொத்தமா பெரிய லாக்ல நீங்க மாட்டும் போது நீங்க இப்ப இன்டர்வியூ கொடுத்தீங்களே தலைவரே, இந்த இன்டர்வியூக்கு நீங்க உங்க ஓடி போயிட்டாரு பெங்களூர்ல போய் ஓடி இங்க இல்ல. நாங்க என்ன பண்ண போறோம்னா எங்களுக்கு நியாயம் மட்டும்தான் கேக்குறோம். இது கேஸ பத்தி பேசிடுவோமாமா, நம்ம அப்புறமா பேச வருவோம். இந்த மாதிரி கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு உடனே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. எப்படின்னா பூட்டாத டிராவுக்குள்ள வச்சுட்டோம், இது வந்து காணாம இப்ப என்னை கேக்குறாங்க அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு மக்களே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்க விசாரணைக்கு வந்தாரு, 9 மணிக்கு வந்தாருல, மாத்து அவனால அவங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம அவன் கம்ப்ளைண்ட்ல கொடுத்தது ஒரு ஒண்ணு, விசாரணையில நடந்தது ஒண்ணு. இதெல்லாமே போலீஸ் எல்லாரும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காங்க. நான் போடுற வீடியோவும் சரி, இன்ஸ்பெக்டர் சார் முதல் கொண்டு எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்காங்க. அங்க விசாரணையிலையும் எல்லாமே வீடியோ ப்ரூஃபும் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட வந்து ஏமாத்தணுன்ற அவசியம் கிடையாதுடா. நான் யாரையும் அப்படி நடந்து 3 வருஷமா வந்து இவன் தான் ப்ரமோஷன். இன்னொன்னு நான் 1 வருஷமா யாருன்னே தெரியாம இருந்தேனா. ஏன்னா நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து நான் கடவுள் புண்ணியத்துல நல்ல பேரு புகழோட சீரியல் படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நீ யாருன்னே தெரியாத ஒரு திருட்டு பயடா, உன்னையெல்லாம் நான் வீடியோ கொண்டு வந்து விட்ட மட்டும்தான் உன்னை பத்தி தெரியும். இத்தனைக்குமே மீடியால இருக்க அத்தனை ஆர்டிஸ்டுக்குமே முன்னாடி மூலியமா தான் உன்னை தெரியும். அவளை வச்சுதான் நீ வீடியோ போட்டு நீ இப்பயே பெரிய இப்படி கத்து காட்டிட்டு இருக்கல. நல்ல ஆம்பளடா, உன்னால ஏதாச்சும் ஒண்ணு நிரூபிச்சு ஒரு வீடியோ போட முடியுமா? பொம்பளையில பத்தி போட முடியும், ஒண்ணு திருட முடியும், இல்ல யாராவது பழி வாங்க முடியும். இது மட்டும் தாண்டா உனக்கு பண்ண முடியும். ஏன்டா இப்படி இன்டர்வியூ கொடுத்து தேவையில்லாம இல்லடா, அதை பார்க்கவே முடியல, கடுப்பா வருது அப்படிங்க பாரு. அதாவது இப்ப நம்ம கூட யோபி போயிருச்சே அப்படின்னு உண்மையிலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நானு. அந்த மாதிரிலாம் இருக்கேன். ஆனா தெளிவாடா, அக்கா மக்கா செம்ம தெளிவா. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டே பேசுவோம். ஒரு நிமிஷம், நான் எனக்கு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவன் என்னென்ன பேசுறான்னு வணக்கம் ஆதி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஏய் கையில வாட்ஸ்அப் போற யாரோட காசோ, கடவுளே முருகா, என்ன காசோ தெரியலையே. தமிழ்நாட்டுல நிறைய பேர் உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாளுடா மாஸ்க் இல்லாம ஒரு 3 நாள் உன் ஊர்ல நடமாடிடுற பாக்கலாம். நல்லவேண்டா, ரொம்ப நல்லவன். என்னால எந்த ஒரு இதுல நான் ரொம்ப தெளிவானவன். எங்க அம்மா வந்து என்னை நல்ல விதமா எந்த திட்டத்தனமும் சொல்லி கொடுக்காம என்னை சூப்பரா வளர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, சேலம் கிடையாது, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், கொடைக்கானல், இந்த மாதிரி பெங்களூர்ல ஓடி போய் உட்கார்ந்துருக்க. மாஸ்க் இல்லாம ஒரு 3 நாள் வாழ்ந்து காட்டுறான். நீ நல்லவன், வீடியோக்குள்ள இப்படியே இது பண்ற. ஒரு வீடியோக்குள்ள வர மாட்டேன், வீடியோ எடுத்து தெரியலடா, இப்பதான் தெரியுது. முகத்தை ஒரு செகண்ட் நீ காட்டுங்க. ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா இருக்குல்ல, அறிவுங்கிறது வேலை செய்யாது. எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பணம் வருது, எங்க இருந்து வருது, என்னட்டு அப்படின்னு அறிவு வராது. பெத்து வளர்த்து வச்சிருக்கிறதுக்கு குடும்பத்தோட திருடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ரோசமான சூடு சொரணை எதுவுமே இருக்காது. காசு வந்தா போதும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துச்சு மக்களே. விசாரணையில வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க அவர் பெட்டி வச்சுட்டு போயிருக்காருல, அந்த பெட்டிக்குள்ள நகையை வச்சுட்டு போயிட்டாராம். அப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு காணாம அது மாத்தி 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 பேசி கடைசியில அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எங்கடா கொண்ட வித்த அதை சொல்லி ₹1 செலவு இல்லாம நாங்க எடுத்துறோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு தலைவர் என்ன சொன்னார், இது நடந்ததுங்க. அங்க தலைவர் என்ன சொன்னாருனாக்க, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னாரு. எப்படி தொலையும் அப்படின்னா, தெரியல, அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அப்ப தேவைப்படல. ஏப்பா 3 பவுன் நகை சும்மாவா வருது, ஏன் தேவைப்படல எனக்கு? உனக்கு கஷ்டத்துக்கு உதவி பண்ணதுக்கு சரி நகைய திருப்பினி இல்ல, அறிவு வேலை செய்யாது. என்னைய ஏன் கூப்பிடல, எங்களை ஏன் கூப்பிடல? இது வந்து அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதான். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வைக்கல மக்களே. இது என்னவாமா 8வது மாசம் வச்சிருக்கோம். 8வது மாசம் வச்சுட்டு நல்லா தெளிவா அவன் என்ன சொல்லிருக்கான், 1 வருஷத்துக்கு 8வது மாசம் தான் வச்சது. 8வது மாசம் 2025 தான். ஆனா வந்து 1 வருஷம் கூட ஆகல. 1 மாசத்துல திருப்பி தரேன்னு நீ, 1 மாசத்துல உங்க அம்மா திருப்பி தரேன் எல்லாம் பேசின ரெக்கார்ட் இருக்கு தம்பி. உங்க அம்மா உங்க பாட்டி இந்த மாதிரி வந்து கொடுத்துறேன், செஞ்சிடறேன், அவன் வந்து கொடுத்துருவான், செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி நான் பேசின எல்லா ரெக்கார்டுமே எங்கள்கிட்ட இருக்கு. எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொன்றும்.
நல்லா பாத்துக்குங்க, தேதியை பாத்துக்குங்க, என்ன தேதியில வந்து வச்சோம், இந்த தேதி வேணா நல்லா பாத்துக்குங்க. இந்த தேதியில தான் வச்சோம், இந்த தேதியில தாங்க மக்களை வச்சோம். நல்லா பாத்துக்கோங்க. 1,10,10,000க்கு வச்சு எக்ஸ்ட்ரா காசு போட்டு 1,50,000 ரூபாய் தலைவருக்கு இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து அங்க எங்க என்னை கடல்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டா, அதுக்கு இன்னும் இந்த காசாக்குறான்ல கூட ஏதோ வீடு புக் பண்ணோம், அதுவும் கூட இன்னும் வரல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவ்வளவும் இல்ல பேசுறது அழகா போய் பேசுறவன் இப்படி சிரிச்சுட்டு ஜாலி. ஆனா இது ஏன் பாவம் மட்டும் இல்ல, பல பேர் குடும்பத்தோட பாவம். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் என்னென்ன திட்டு வேலை பார்த்திருக்கானா, டி நகர்ல போய் ஏன்டா 1,30,000 ஏன்டா ஏமாத்திட்டு போனேன். அதுக்கும் அங்க பாருங்க மக்களே, என்ன தெரியுமா, இது கூட வந்து நகை அடகு வச்சு நான் ஏமாந்திருக்கேன். மணி டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி கொடுத்த அடுத்த நிமிஷம் ஆளை காணா. அவரும் போய் கேஸ் கொடுக்க போனதுக்கு வக்கீல் பேசுறாங்க, சம்மன் அனுப்புங்க அப்படின்னு. ஏண்டா அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவண்ட, சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா பேசுறடா. ஐயோ உன்னைய மாதிரி சத்தியமா சொல்ல, எங்களுக்கு எல்லாம் கேமரா ஆன் பண்ணிட்டு டைரக்டர் சார் ஆக்ஷன் சொன்னா நடிப்போம். ஆனா நீ செம்ம தெளிவா நடிக்கிறாதி. பரவாயில்ல விடு. அடுத்து என்னமா சொல்லிருக்கான், இத சொல்லலடா. அவர் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அது ஒட்டு மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் இங்க கொடுத்த விசாரணைக்கும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம அவர் பங்கமா மாட்டிக்கிட்டாரு, அந்த நகத்திருக்குல மாட்டிக்கிட்டாரு மக்களே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எவ்வளவு நான் வந்து அந்த 60,000 வேணா கொடுத்துறேன் அப்படின்னா, எனக்கு 60,000லாம் வேண்டாம். எதுக்கு எனக்கு 60,000 நகை 3 பவுன் எனக்கு அப்ப கேஸ் கொடுக்கல. எனக்கு தெரியல மக்களே, இந்த இவனோட குணம்லாம் எனக்கு தெரியாது. எப்ப தெரிய வந்துச்சுன்னா, நான் வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, அப்பதான் தெரிய வந்துச்சு இவன் 1ஆம் நம்பர் கொலையும் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னொன்னு, அவன் பொண்டாட்டி எங்கள்ட்ட எல்லாம் இருக்கல என்ன சொன்னான்னா, சேலத்துல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த கேஸ் வந்து ட்ரெயின்ல விழுந்து இறந்து போயிட்டா 20 பசங்கள்ல ஒரு ஆளை என்ன தெரியாம எழுதி வச்சுட்டாங்கன்னு சொன்னான். ஆனா மெயின் அக்யூஸ்டே அவன் தான். இவனால மட்டும்தான் அவர் செத்து போயிருக்காரு. அது பெரிய பாவம். அந்த குடும்ப பாவம் சும்மா விடாது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பாவம், அந்தமான், எத்தனை குடும்பத்தை நீ ஏமாத்துனியோ அத்தனை பேரோட பாவம் சும்மா விடாது. இந்த நகை வருது, நீ கூட சொல்லியிருக்காதி, ஒருத்தவங்களோட போன்ல சொல்லியிருக்க, எனக்கு வந்து நான் உள்ள போனா எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, நான் வந்து எவ்வளவு அதுக்கப்புறம் 1,50,000 நம்மகிட்ட குடுக்குறேன்னு சொன்னது 1,50,000 இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உள்ள போனா 30,000 கொடுத்துட்டு நான் வெளியில வந்துருவேன், நான் பெயில் வாங்கிட்டு வருவேன், அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த இதுவும் இருக்கு எங்களுக்கு. ஏப்பா போலீஸ்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா, நீ குடுக்கற காசை வச்சுதான் பொழப்பு நடத்துறாங்களா, எப்படி எல்லாம் இதெல்லாம் பாப்பாங்கடா, கண்டிப்பா பாப்பாங்க. இது எவிடன்ஸாவே நான் எல்லாமே இது பண்ணுவேன். அப்ப இருக்குது உனக்கு எஃப்ஐஆர் போடல, இன்னும் பாதி வீடியோ நான் கேட்கல. இந்த கொடுமையெல்லாம் என்னால கேட்கவே முடியல. நீ பேசுற கொடுமையெல்லாம் அவங்க செய்யற பாவத்துக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. இப்ப விடிஞ்சா வந்து தமிழ் வருட பிறப்பு, அந்த முருகப்பெருமான நான் கும்புறது உண்மையா இருந்தா அத்தனை பேரோட பாவம் உன்னை சும்மாவே கண்டிப்பா விடாது. நான் வந்து யாரையும் ஏமாத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்ல என்ன விட்டா நீ இந்த பாஸ்போர்ட் திட்டுத்தனமா ஏதோ ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கல, அந்த பாஸ்போர்ட்டை வச்சு நீ ஏதாவது வெளிநாடு தப்பிச்சுக்கோ. எங்க தப்பிச்சு நீ எங்க ஓடினாலும் உடனே துரத்திக்கிட்டே இருக்கு. நீ செஞ்ச பாவம் கர்மா துரத்திக்கிட்டே இருக்கும், விடவே விடாது. இதை விட இந்த 3 பவுன் தானே, இதை விட நான் இன்னமும் சம்பாரிச்சு செம்மையா வாழ்வேன். ஆனா உன்னால நிம்மதியா வாழ முடியாது இல்ல, இத்தனை பேரோட பாவம் இருக்குல்ல, கண்டிப்பா வாழ முடியாது. நீ எத்தனை இன்டர்வியூ வேணாலும் கொடு, எனக்கு கவலையே இல்லை. இந்த வீடியோ பார்க்கவும் எனக்கு என்னடா, எனக்கு என்ன கோவம் தெரியுமா, அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறாங்க, இப்படி ஒரு அக்யூஸ்ட், இப்படி ஒரு திருட்டு பையன் இவ்வளவு சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இது பண்றானே அப்படிங்கல உண்மையில எனக்கு ஒரு மனவட்டத்துலதான் இப்ப நான் லைவ் வந்தேன். இந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இவ்வளவு திட்டுத்தனா இவ்வளவு முளமாரித்தனம் பண்ணிட்டு நீ சிரிச்சுட்டு ஜாலியா இன்டர்வியூ கொடுக்கறனா, இன்னும் பல குடும்பத்தை நீ அழிக்கிறது கண்டிப்பா சத்தியமா நீ அழிப்படா. 100% பல குடும்பத்தை அழிக்கிறது நீ வைக்கிற ஸ்டோரி எப்பப்பா என்ன எப்படின்னு என்னால சத்தியமா இப்படி ஒரு ஜென்மத்தை கடவுள் ஏன் படைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு ஆதி, நிறைய பேரோட பாவத்தை தயவு செய்து சேர்க்காத. அப்புறம் என்னமோ சொல்லியிருந்தானம்மா, அது என்னன்னு பாரு. ஐயோ இப்ப முகரைய பாக்கவே பிடிக்கல அப்படியே. அதாவது சொல்லுவாங்களே, திருட்டு மொழி ராஜ பார்வனு, உனக்கு அப்படியே அம்சமா பொருந்துது ஆதி. கருமம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உனக்கு கூப்பிட்டு வச்சிருக்கேன் நானு. வேற லெவல் நடிப்புடா. இப்போ தாமரை அக்கா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நகை வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க, அதை வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வித்துட்டீங்க தானே? விக்கல. ஆனா அவங்க ப்ரூஃப் வச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்க வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றாங்க
கடைக்காரங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரூஃப் வச்சிருக்காங்க. சோ நீங்க இப்ப விக்கலன்னு சொல்றீங்க, என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா அவங்க இன்னொரு வீடியோ கூட நான் பார்த்து நினைக்கிறேன், இந்த போலீஸ் சம்மன் அனுப்பிச்சு விட்டாங்க, சோ இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. பட் நான் போனேன். அந்த வீடியோ போட்டு பயந்து போய் தான் வந்தது பார்த்துட்டு. அவருக்கு இன்டர்வியூல அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, நகையை வித்துட்டீங்களா இல்லையா அதை பத்தி தான் கேக்குறாரு. ஆனா தலைவருக்கு வந்து அப்படியே டாபிக்கை மாத்துறீங்க. சூப்பர். ஆமா, இல்ல அவங்க வரலன்னு தானே சொன்னாங்க, நீங்க ஆனா விசாரணைக்கு வரவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தலைவர் அவர் சொல்றாரு வீடியோல என்ன வேணாலும் பேசலாம், இப்ப லைவ் தான் போட்டிருக்கேன். அவர் சொல்றாரு வீடியோல என்ன வேணாலும் பேசலாம். நான் ஏன் என்ன வேணாலும் பேச போறேன், நீ யாரு நடந்ததை பத்தி மட்டும்தான் பேச போறேன். செம்ம தெளிவு. ஆனா செம்மையா இது வரைக்கும் இல்ல. ஒரு நிமிஷம், நீ யாரா நான் தெரியாம நீ யாரு? நீ உன்னைய வந்து நாங்க வீடியோ போட்டு நாங்க வந்து பிரபலம் ஆகணுமா? நீ என்ன விஜயா, அஜித்தா? இல்ல இல்ல, இது நல்ல விஷயம். நிறைய குடும்பம் எங்களால தப்பிக்க போகுதுன்னு நினைக்கிற சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் யாராவது உன்னை பாக்குறவங்க கண்டிப்பா யோசிப்பாங்கடா, அந்த இதுக்கு நான் எனக்கு காசு வராட்டியும் பரவாயில்ல, நகை வராட்டியும் பரவாயில்ல, ஆனா இது அடுத்த குடும்பம் தப்பிக்கும். கன்ஃபார்ம் உன்கிட்ட மாட்ட மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வேற வேற மாதிரி கிரிமினலா யோசிச்சு நீங்க வந்து ஒண்ணு பண்ணுவீங்க. தெளிவா பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock பக்கம் போயிருந்தேன். சோ போயிட்டு பாத்தீங்கன்னா என்கொயரி 7 hours போனுச்சு. சோ நைட் 12 பக்கம் ஆனிச்சு முடியறதுக்கு. சோ வந்ததே 9 மணிக்கு. இல்ல 12-1 மணி வரைக்கும் போச்சு. ஏன்னா தலைவர் மாத்தி 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 பேசினது. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பணம் கொடுத்துறேன், அவ்வளவு பணம் கொடுத்து நான் வேண்டமே வேணாட்டேன், எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டேன். அவனே சரி ஓகே அப்படின்ட்டா. இந்த எலெக்ஷன் நேரத்துல கொஞ்சம் இது மக்களே, அது அவ்வளவுதான். நான் இன்னைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எல்லாமே சார் எனக்கு ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற கன்ஃபார்ம் நான் போட்டுருவோம். ஏன்னா அவங்க எப்படி போடாம இருப்பாங்க, எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஏன்னா நீ பண்ண திருடுத்தனம் தெரிஞ்சு போச்சு. ஆனா பச்சை பொய் பேசுறத விடுறா, வாழ்க்கையில இதுக்கப்புறம் திருந்துவியோ திருந்த மாட்டியோ? திருந்த மாட்டாண்டி. அதனால வந்து இப்படி எல்லாம் பேசாத, அசிங்கமா இருக்கு. உனக்கு சோறு போட்டேன்னு நினைக்கையில அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன்டா, திருட்டு பையன் மாதிரி இருக்கான், அவனை வீட்டுக்குள்ள கூடாதுன்னா அவ்வளவு தூரம் சொன்னா. தயவு செய்து மக்களை புருஷன் பேச்ச கேட்டுக்கோங்க, வீட்டுல ஏதாவது அப்பா அம்மா பேச்ச கேளுங்க. இவர் பேச்ச கேட்காதனால இவ்வளவு பெரிய தண்டனைகள் எல்லாம் வருது மக்களே. நான் இறக்கப்பட்டேன் பாவமா, எங்களுக்கு பெருசா ஆப்போசிட் போயிட்டேன். பேக் ஐடி மாமா அங்க பாரு, இது மாமா கோவா போயிட்டு மாமா நான் விளையாண்டனா மாமா. அதுல வருதா? இல்ல, இவர் வந்து சொல்லி பாதியில நிறுத்தினல இந்த கேமு நான் விளையாண்டனா. அனுப்படா அனுப்ப அது என்னன்னு தெரியுமாடா எங்களுக்கு? சத்தியமா அது என்னன்னு கூட தெரியாதுடா. நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு உன்னைய வந்து போன் பண்ணி வாடா என்ன உன்னை எதுக்குடா நாங்க கூப்பிடணும்? எங்களுக்கு தெரியல, தெரிஞ்சா உன்னை எதுக்கு நாங்க கூப்பிடணும் சொல்ற மாதிரி இருக்கும்டா. என்ன எங்களுக்கு தான் தெரியும், கேம் விளையாட தெரியும், நீ என்னமோ சொல்றீங்களா அதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோமே. உன்னை எதுக்குடா நாங்க கூப்பிடணும்? நாங்க பேருமே போயிருப்போம். ஏன் புருஷன்டா நாங்க போயிருப்போம் மேடம், நாங்க போய் விளையாண்டு இருப்போம் மேடா. உன்னைய கூப்பிட்டு அதுவும் நீங்க ஷூட்டிங்ல இருந்தவங்கள டார்ச்சர் பண்ணி என் காசை அழிக்கிறதுக்கு. இந்த கோவாக்கு போறத வர்றத நாங்க இதை பத்தி நாங்க எதுவுமே பேசவே இல்லை. நகையை எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுதான் சம்பந்தமே இல்லாம கோவாக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், ஏன் எல்லாத்தையும் எப்படி மாத்தி இது பண்ணிட்டு இருக்க? ஆமா, ஏதாச்சும் ஒண்ணு வந்து இது பண்ணணுமாமா, அவனுக்கு அதான் ஆசை. மக்களே நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன் கேளுங்க. என்னன்ட்டா இப்ப வந்து ஃபேமிலியா கோவா போற மக்களே, நாங்க போயிட்டு அந்த கப்பலை பாக்குறேன். நானு கலரா லைட்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ஆசை, அதுக்குள்ள போகணும்னு பயங்கர ஆசை. ஆனா யாருமே கூட்டிட்டு போல மக்களே. ஏன்னா முத நாள் வந்து தண்ணிக்குள்ள விழுந்து எல்லாம் இது பண்ணி அடி ஆகி ரொம்ப கஷ்டமாகவும் வேண்டாம் போகலாம். ஷூட்டிங் வேற, மறுநாள் எனக்கு ஷூட்டிங் வேற. நான் 2-3 நாள் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்து ஷூட்டிங் எனக்கு போன் பண்ணி வந்தே ஆன்னு சொல்லவும் அப்பவே எல்லாருமே கிளம்பணும். அன்னைக்கு நைட்டே நாங்க கிளம்பி வந்து, ஆனா எனக்கு ஆசை மாமா எப்பயாச்சும் மாமா அந்த கப்பலுக்குள்ள என்னை கூட்டிட்டு போயிருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்து இந்த கேம் இருக்கும் அது இருக்குன்னா சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் கும்புற முருகன் சத்தியமா இது என்னன்னு கூட தெரியாது. அவன் ஒண்ணு சொன்னா தெரியுங்களா, நான் தான் போய் விளையாண்டு முத நாள் எதுவுமே தெரியாதவங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும்? முத நாள் நான் வின் பண்ணனா, மறுநாள் விட்டனா, மறுநாள் விட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? டேய் வேற லெவல்ரா நீ எல்லாம் ஒரு இவன் வந்து சாதாரண திருடன் இல்லைங்க, இன்டர்நேஷனல் திருடன். சாதாரண போன் காலா வருது, யாராவது சும்மா இது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஆனா போக போக உன்னோட நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்தவனே பச்சையா தெரியுது. இன்னும் நீ வெளியில இருந்தாலோ
வெளியில இருந்தாலோ இல்லைன்னாலோ ஏகப்பட்ட குடும்பத்தை நீ அழிப்ப. கண்டிப்பா சொல்றேன். காவல்துறை வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு வந்து நான் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரொம்ப இவனால வந்து அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். தயவு செய்து காவல்துறையை சீக்கிரமா எஃப்ஐஆர் போடுங்க. சீக்கிரமா இந்த மாதிரி ஆளை வெளியில விடாதீங்க. இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. நிறைய பேரை ஏமாத்திருக்கா. நிறைய குடும்பம் சீரழிஞ்சிருக்கு. இவனை வந்து நல்லா என்ன இதுன்னு நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே கண்டிப்பா லாக்ல மாட்டுவான். ஏன்னா உளருவா. ஒரு செயின் விஷயத்துக்கே அந்த உளறி மாட்டினான். இவ்வளவு பேத்த ஏமாத்திருக்கானே, இவன் எப்படி மாட்டுவான்? கன்ஃபார்ம் மாட்டுவான். இவங்க அம்மாவுக்கு அறிவு வேணும். இப்படி புள்ளைய பத்தி இப்படி தண்டமா வளர்த்து விட்டு அவங்க ஆத்தாவுக்கு அறிவு வேணும். குடுத்துறேக்கா அக்கா, நான் குடுத்துறேக்கா, நீங்க கவலை ஃபீல் பண்ணாதீங்கக்கா, வருத்தப்படாது, என்கிட்ட மட்டும் இப்படி சொல்றேன். நான் நல்ல ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீ இதே டைலாக்கா அத்தனை பேர் ஏமாத்தினவங்கள்ட்ட பூரா நீ பேசியிருக்க. அத்தனை பேர் அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு பணம் அனுப்புனது, நீ என் தம்பி அக்கௌண்ட்ல இருந்து யாருக்குடா பணம் மாத்தின? நாத்தனார் பையன் அக்கௌண்ட்ல இருந்து யாருக்குடா பணம் மாத்தின? அவ்வளவு பணம் மாத்திருக்க. அவ்வளவு எங்க இருந்து எதுக்கு வருது? ஏன் அடுத்தவங்க அக்கௌண்ட யூஸ் பண்ற? இதுல எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கான் தெரியுமா? எப்படின்னா எவ்வளவு தெளிவானா, நீங்க இந்த மாதிரி வந்து யாராவது செல்லு கேட்டா கொடுப்பாங்களா? இந்த மாதிரி இது பண்ணுவோம். ஏன்டா நக்குன மாதிரி என்கிட்ட வந்து என்ன அப்படிலாம் பேசாம டென்ஷன் ஆகாத விடு. ஏன்டா நாங்களா கேட்டோமா? இன்னொன்னு ஒரு வருஷமா நான் எங்க இருந்துன்னே தெரியல. நான் சீரியல் பண்ணேன்டா. நான் சீரியல் உங்களால மட்டும்தான் நான் எனக்கு எல்லாமே டேமேஜ் ஆச்சு. தவிர நான் சீரியல் பண்ணேன், மூவி பண்ணேன், எல்லாமே பண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். இவர் வந்துதான் நம்மளை தூக்கி நிறுத்தினாராண்டி. விடு சத்தியமா சொல்றேன். யாரு இங்க பாருங்க, நம்ம எல்லாம் வந்து பழகுறவங்களுக்கு துரோகம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனா இவனோட எண்ணம் எப்படின்னா, அவங்க அழிச்சிடணும். அந்த குடும்பத்தை அழிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நிம்மதியா இருப்பாரு மக்களே. அது வரைக்கும் இருக்க மாட்டாரு. நீ என்ன இன்ஸ்டாவை தூக்குறதுக்கு என்னென்ன பண்ண? ஏதோ மெட்ரோல இருந்து ஆள் இருக்கு, எனக்கு அங்கே இருந்தா எத்தனைடா சொல்லி வச்சிருக்க? எப்படிடா இப்படி எல்லாம் மனசாட்சியே இல்லாம நீ பேசிருக்க? நீ யாராட்ட பேசி? எல்லாமே ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. மெட்ரோல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இவனே ஆள் செட் பண்ணி வச்சுட்டு பாருங்க, இவனோட ஆளுதான் எல்லாமே. என்ன நடந்துட்டு எப்படி அழுது தெரியுமா? அந்த பையன் பேசின ஆடியோ எல்லாம் காட்டேன். என் போன் அங்க இருக்கு, லைவ்ல போயிட்டு இருக்கு. இதுல ஆன் பண்ண முடியுமா லைவ்? என்கிட்ட இல்ல, அந்த அவன் அந்த செல்ல தான் இருக்கு. மெட்ரோல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி இன்ஸ்டாவை தூக்க வச்சு நான் அழுது புலம்பி, தம்பி தப்புக்கு துணை போகாதீங்கப்பா அப்படி இப்படின்னு அந்த பையன்ட்ட நான் பேசி, அப்புறம் அந்த பையன் இது பண்ணி விட்டு திரும்ப தூக்குறதுக்கு ஐடியா பண்ணி எவ்வளவு பிளானிங் தெரியுமா? அசால்ட்டா வந்து பேட்டை ஐடியில வேற கமாண்டு போற வெக்கமே இல்லாம போட்டுட்டு இருக்க. அது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா உன்னை நம்பி ஏமாந்தவங்களுக்கு தெரியும், நீ எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணேன்னு தெரியும். நடக்கும் கூடிய சீக்கிரம். இந்த வருஷ பிறப்பு அதுவுமா முருகன் புண்ணியத்துல நல்லதே நடக்கும். புரியுதா தம்பி? நீ செஞ்ச பாவங்கள் உன்னை சும்மாவே விடாது, சுத்தி அடிக்கும். நாங்க நிம்மதி இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். மாமா வாட்ச் எல்லாம் போட்டிருக்கோம் மாமா, யார் வீட்டு காசோ தெரியல மாமா. மொபைல் கடைக்காரு 1,30,30,000 திருடிட்டு போனான்ல, அவரு காசும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 10 லட்ச ரூபா, ஏன்டா உன்னை நம்பி ப்ரொமோஷன் காசு கொடுத்தேன், அவங்கள்ட்ட 10 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டு 10 லட்சம் கடையில ஆட்டையை போட்டிருக்க. உனக்கு இருக்கு ஆப், அது ஒரு பெரிய ஆப் இருக்கு, கவலைப்படாத, பெருசா எல்லா பக்கமும். ஆனா நீ என்ன, அவங்க அம்மா சொல்ற ஒரே டைலாக், எல்லாத்துட்டையும் இடத்த வித்து கொடுத்துறேன், இடத்த வித்து கொடுத்துறேன், வித்து கொடுங்கடா, ஏன்டா எல்லாத்தையும் சீரழிக்கிறீங்க. அவங்க அம்மாக்காரி என்கிட்ட என்ன சொன்னானா, இந்த மாதிரி வந்து இடத்த வித்துட்டு காசை கொடுத்துறோம், அது பார்த்து பண்ணி கொடுங்கப்பா, அவனை காப்பாத்தி விடுங்கப்பா அப்படிப்பான்ட்டு. ஏன்டா டே, குடும்பமே பிராடு குடும்பமாடா. அடுத்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கையில கூட இன்ஸ்டா தூக்குனாலும் தூக்குவாமா. மெட்ரோல இருந்து ஆர்டருக்கு தலைவருக்கு காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா நம்ம காசை வந்து ஏதாவது யூஸ் பண்ணணும்டா, அடுத்த புடிங்கி இது பண்ண. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு நீ வந்து செலவு பண்ணலாம்டா. ஊரான் காசு எவன் வேணா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை திருடி 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 இப்படி சாப்பிடுறது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? தலைவர் முட்டை தோசை தான் சாப்பிடுவாரு. என்னடா 4 பேர் பேசாம இன்னும் 2 முட்டை தோசைக்கா அப்படி எல்லாம் சாப்பிடல. இந்த அக்கா கண்ணுக்கு தெரிஞ்சேன். இன்னைக்கு உட்காந்து அப்படியே எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க. நீ பண்ண திருடுத்தனத்துக்கு எல்லாம் நான் நிறுத்தவே மாட்டேன். அடுத்து நான் செத்துட்டு கூட உன்னை நான் உள்ள வச்சிருவேன். நான் என் மனசு அந்த அளவுக்கு நான் பாதிச்சிருக்கேன் உன்னால. உன்னால என் குடும்பம் தான் அனாதையா சத்தியமா செய்வேன். ஆளு வெளியில நடமாட விடுறாங்க பத்தியா? நான் அவ்வளவு பாதிச்சிருக்கேன் உன்னால. உடனே இவன் சொல்றான், அப்படியே அழுதுருவாங்க லேடிஸ்னா அப்படிதாங்க. அப்படி நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு வீடியோ பண்ணையிலையும் என்னை எப்படி மாத்திட்டு, சரி நம்ம மீடியாவில இருக்கோம், இதை பண்ணுவோம், நம்ம புள்ள குட்டியை காப்பாத்தணும் அப்படின்னு நான் எப்படி எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு?
உன் மனசாட்சி உனக்கு இருக்காது. அவனுக்கு மனசாட்சி இருக்காது. உன்னால நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன், எவ்வளவு பேரு அவனால நாசமா எத்தனை எந்த அளவுக்கு உன்னை என் புருஷன் பேச்ச கேட்காம உன்னை நம்புனேன். அவர் ஏதாவது ஒண்ணு கேட்டா உனக்கு நடக்காதுன்னு என் அக்கா அக்கா அக்கான்னு அவ்வளவு கெஞ்சி என்ன இது பண்ணவே இல்ல, அவ்வளவு கெஞ்சிவே இல்ல. அந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாது. சத்தியமா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் பாப்பேன். இதுக்கு சரியான நடவடிக்கை இல்லைன்னா நான் செத்து கூட போயிருவேன். எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வெளியில நடமாடவே கூடாது. நான் அந்த அளவுக்கு உன்னை நான் விடவும் மாட்டேன். இது நடக்கும். இதெல்லாம் வெளியில விட்டோம்னா எத்தனை தாய் எத்தனை பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர். ஏன்டா ஒரு பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் அண்ணா நகர்லடா இங்க 2 லட்சம் ரூபாய் நீ வந்து இதெல்லாம் உண்மையான சொல்லுங்க அப்படி இப்படிங்கிறீங்களா? 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சத நீ பழகி அந்த பையன்கிட்ட இருந்து புடுங்கிருக்க. அந்த பையன் கஷ்டப்படுற குடும்பம், நம்மளால முன்னேறட்டும் அப்படின்னு நினைச்சா அந்த அம்மா காசு போயிட்டா கூட பரவாயில்லைங்க, என் புள்ள இருக்கேன் எனக்கு அது போதுங்க அப்படிங்க. அந்த பையன் அவ்வளவு ஃபீல் பண்ணி இது பண்றான். நீலாம் மனுஷ ஜென்மமாடா. தயவுசன்னு சொல்றேன், காவல்துறை எல்லாருக்குமே கண்டிப்பா சொல்றேன். அவனோட இது என்ன தெரியுங்களா, நான் இவ்வளவு தப்பு பண்றேன்ல, இவ்வளவு தப்பு பண்ணா போலீஸ்காரங்க என்னை பிடிக்கணும்ல, இவ்வளவு தப்பு பண்றேன், என் மேல கேஸ் போடலாம்ல, எஃப்ஐஆர் போடலாம்ல, ஏன் போட மாட்டாங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எல்லா பக்கம் தப்பிச்சுட்டு இருக்கான். தயவுசன்னு சொல்றேன், அவனை புடிச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சீங்கன்னா அவன்கிட்ட இருந்து எல்லா விஷயம் எல்லாமே. அவங்கள்ட்ட எல்லாம் ப்ரூஃப் இல்ல மாமா. ஏன்னா அவங்க இப்ப நாம வந்து நகைய வந்து நம்ம வந்து பில் இருக்கு இதுனாது இருக்கு நம்ம கிட்ட, அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இல்ல மாமா. ஏன்னா அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க மாமா. அதாவது இவன் தப்பு பண்ணி ஏமாத்திருக்கான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும், ஏமாந்தவங்களுக்கு தெரியும். ப்ரூஃப் இல்லாதனால அவங்க அமைதியா இருக்காங்க, அதுவும் தெரியும். ஆனா என்ன விஷயம்னா, இந்த ப்ரூஃப் இல்லாம ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயம் இது பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டு போய் உன நல்லா உட்கார வச்சு எப்படி விசாரிக்கணும் விசாரிச்சாங்கன்னா எல்லாமே உளறிடுவேன், எல்லாமே அப்படி விசாரிக்க முடியாது. தலைவர் வரையிலே 3 வக்கீல் 4 வக்கீலோட வருவாரு. அவங்களுக்கு எல்லாம் காசு எப்படி வக்கீலுக்கு எப்படி பீஸ் கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம ஒரு 5000 கொடுத்தோம்னா ஐயோ இப்படி நம்ம ஏதாவது முக்கியமானதுக்கு செலவு பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு தோணும். அவனுக்கு தோணாது. அவன் திருட்டு பையல அங்க திருடி அங்க கொடுப்பான், அங்க திருடி இங்க கொடுப்பான். நீ அன்னைக்கு கூட்டி எனக்கு தெரியாம கேக்குறேன், இப்படி திருடி உங்க வீட்டுக்கு கொடுக்குற அந்த சோத்தை எப்பறம் உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க பாட்டி அவங்க சித்தி வந்து நடக்க முடியாதவங்க, இல்ல நடக்க முடியாதவங்க இப்படி எப்படிதான் சப்போர்ட் பண்றான்னு தெரியல. அவங்க சித்தி அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போகுது, அவங்க ஆத்தா அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போகுது. அறிவு வேலை செய்யாது. எப்படா எங்க இருந்து அவள பணம் வருது போகுதுன்ட்டு அக்கௌண்ட செக் பண்ணி பார்த்தா தெரியும்லடா உன்னோட வண்டவாளம் என்னன்ட்டு. எங்களை சொல்றீல்ல இது எப்படி எல்லாத்துலயும். இப்ப எங்களை என்ட்ரி டிக்கெட் கோவாக்கு கூட்டிட்டு போனேன், என்ட்ரி டிக்கெட் எடுக்க வச்சேன், எல்லாத்துக்கும் காசு கொடுத்தேன், தூக்கு போடு தொங்க போனேன். எதனால பாஸ் ஆக போனேன்? 10 ரூபாய் இல்லாம எங்களை ஆக்குனேன், 10 ரூபாய் இல்லாம எங்களை ஆக்குன. நீங்க அந்த பாவம்லாம் உன்னைய சும்மாவே விடாது. உன்னை பழகுன பாவத்துக்கு அவ்வளவு பண்ண. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம். மக்கள் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோமா? அப்பதான் நமக்கு நம்ம இது பண்ணிட்டே இருப்போம். என்ன தமிழ்ல ஏதாச்சும் இருக்கா? தயவு செய்து இங்கிலீஷ்ல பண்ணாதீங்க மக்களே, கவலைப்படாதம்மா. அவனை விடுங்க, உங்க வேலைய தொடர்ந்து செய்யுங்க. வேலையை செய்யலாம்னு பார்த்தா இன்டர்வியூ கொடுத்து டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படின்னாங்க, உண்மையா இருந்தா கூட பரவாயில்லைங்க, அப்படியேங்க. அதாவது உண்மை மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க ஜீர்ணிக்கவே முடியல. உண்மை செத்து போயிருங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால. அதான் ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. தயவு செய்து தமிழ்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நான் தமிழ்ல தான் எனக்கு ஓரளவு அதுவும் திக்கி படிப்பேன். வந்து சூப்பர், நீங்க வந்து தைரியமா சொல்றீங்க, சூப்பர். கண்டிப்பா சொல்லணுங்க. இந்த மாதிரி ஆளை வந்து நம்ம நடமாடவே விடக்கூடாதுங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. தயவு செய்து வெளியில வாங்க. சரிடா உன்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீல, ஏன்னா இந்த இதுல கூட ஒன்னாவது காட்டுறா. நாங்க இங்க பாரு, நீ வந்து நகைக்கடையில வந்து நாளைக்கு இப்ப சொன்னீல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்னு, நான் வேணா அங்க போய் கேக்குறேன். இந்த மாதிரி வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எழுதி அதெல்லாம் நாங்க வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கோம். திருடிட்டு போனதுக்கு அப்புறம் கடையில வந்து நகையை திருடிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படின்னா, சீட்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எங்க நகையை ஏமாத்தி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவன் அந்த கடைக்கு பக்கமே போகவே இல்லை. இவன் போய் நான் போய் அந்த கடையில நான் போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையன் இது வந்தானாங்க, நான் கேஸ் கொடுத்துருக்கோம், இது வந்தானா அப்படின்னு கேட்கறான். அவரு அன்னைக்கு நகை திருப்பினதுக்கு அப்புறம் அவர் வரவே இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்தாலும் நாங்க திடீர்னு நாங்க போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம் அவரு சொல்றாரு, நகைக்கடைக்காரங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாங்க கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க போய் அது எல்லாமே விசாரிக்கிறாங்க. நகைக்கடையில போய் எல்லாமே விசாரிக்கிறாங்க, என்னென்ன நடந்துச்சு எல்லாமே விசாரிக்கிறாங்க. அப்ப வந்து இவன் வந்திருந்தான் போனான்னா அந்த நகைக்கடையில எல்லா விஷயமும் வந்திருக்கும்ல, அதுவுமே வரவே இல்லை. அந்த நகையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து உள்ள வரவே. இதுல வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு பணம் தேவைப்படுச்சான், இவர் பேர்ல வச்சான். ஏன்டா நான் எவ்வளவோ நகை சம்பாதிச்சிருக்கேன்,
எனக்கு காசு தேவைன்னா என் நகையை நாங்க கொண்டு போய் வச்சு நாங்க இது பண்ணிட்டு போறோம்டா. வேண்டாம் உடனே இது பண்றோம். இங்க மாங்காட்டுல வைக்க போன மக்களே இங்க வந்து காசு கம்மியா தரவும் தலைவருக்கு அதிகமா தேவைப்படவும் அங்க அதிகமா வரும் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவ்வளவு உட்காந்துட்டு இங்கதான் பெட்டி போட, அந்த பெட்டில நான் திறந்து கூட பார்த்தது இல்ல. கருமம் தூக்கி போட்ட வாக்கிலே கிடக்காது. என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீ எல்லாம் எனக்கு உன்னை பத்தி பேசவே அசிங்கம். நான் வந்து தம்பி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்து கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வந்து சீரியல் பண்ணி மூவி பண்ணி நான் அந்த இடத்துல இருக்கேன். நீங்க ஒரு பெண்ணை வச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதாவது வீடியோ போட்டு எப்படின்னா ஸ்வேதா வச்சு பொண்டாட்டின்னு சொல்லின ஒரே காரணத்துல மட்டும் தான் ஆதின்னு ஒருத்தன் மீடியாவில தெரியும். இல்லன்னா உங்களை யாரும் தெரியாது. ஆமா இது ரொம்ப நல்ல விஷயம். வீடியோ போட்டதுனாலதான் உன்னோட நீ யாருன்றது மக்களுக்கு தெரியும். நான் இல்லன்னு வச்சுக்க வீடியோவே நீ அந்த மறைஞ்சு போவியல அப்படியே நீ போயிருந்தேன்னா நான் ஸ்வேதா புருஷன் யாரும் நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஸ்வேதாவுக்கு புருஷன் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீ வேற லெவல்ரா. ஏதோ ஒரு பக்கத்துல கடவுள் வந்து நல்லது பண்ணி, ஏதோ ஒரு பக்கத்துல கடவுள் எனக்கு நல்லது பண்ணிருக்காரு. உடனே வீடியோ போட வச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்லன்னா வச்சுக்கோ நான் சொன்ன நம்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி நியாயமா தான் நம்ம வந்து ஸ்வேதா புருஷன் யாரும் நம்புவாங்களா? இப்போ உன்னை காட்டி நீ வீடியோ போட்டு அதை இது பண்ணி இல்ல போய் அன்னதானம் எல்லாம் கொடுத்தியல்ல ப்ரொமோஷன் உன் காசாடாது. எத்தனை நடிகருக்கு நீ காசு கொடுக்கல, ஏன் ப்ரொமோஷன் இல்ல நான் பண்ணது இல்ல அப்படின்னு இல்ல. அந்த கடையில 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு வந்தீங்களா, அவரு எல்லா ப்ரூஃப் வச்சிருக்காராம். அவரு வைப்பாரு உனக்கு பெருசா வைப்பாங்க. எல்லாமே வரும். கவலை பட மாட்டேன். என்ன ஸ்டோரி வேணாலும் வை, நீ கவலையும் பட மாட்ட. நீ துணிஞ்சுட்ட. இப்ப எனக்கு வச்சுக்கோ பயம் வந்துரும். ஐயோ சின்ன கிட்ட பேராச்சு அப்படி வரும். நீ அப்படி இல்லல்ல, அதான் ஆயிரம் தெரிஞ்சு போச்சுல்ல. நம்ம இவனால ஒரு பொம்பளை பிள்ளை செத்து போயிருக்குது. இதுக்கே அவன் வந்து ஒருத்தர் வந்து ரயில்ல வந்து செத்து போயிருக்கு. அதுக்கே கவலை இல்லாம சின்னதா பைக்ல போகும்போது சின்னதா ஒரு நாய் மேல லைட்டா விட்டுட்டா கூட குட்டி ஐயோ என்னமோ ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஃபீல் வரும். ஆனா நீ வந்து 2 கொலை பண்ணி 2 கொலை. ஆனா எத்தனை கொலை பண்ணி தெரிஞ்சு 2. ஆனா எத்தனை நடந்துச்சு என்னென்ன பண்ணிருக்குன்றது தெரியல. ஆமா நிறைய பேரோட வந்து போன் வருது. அது பண்ணிக்க நிறைய பேரோட பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க. நீங்க என்ன வீடியோ போடுங்க, இன்டர்வியூ கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா மாட்டுவேன் நடக்கும். அத்தனை பேரோட பாவம் சும்மா விடாது. அந்த செத்தவங்க குடும்ப பாவம் சும்மா விடாது. அத்தனை தாய்மாரோட பாவம் சும்மா விடாது. நீ எத்தனை வாட்டி வேணாலும் உள்ள போயிட்டு பெயில்ல வந்துகிட்டே இரு. நீ எத்தனை வாட்டி வந்தாலும் மறுபடியும் கவலை இல்லையா 30,000 கொடுத்து தலைவர் வெளில வந்துருவா அப்படின்னு சொல்லி இருக்கிற. அப்படி போலீஸ் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது பாப்பா இப்ப இந்த சாத்தான கொலை வழக்குல வந்து இப்ப வந்து உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாம். இப்போ கையெழுத்து நிறைய பேர்ட்ட வாங்கி 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்கணுமா 2 பேர்ட்ட வாங்கிட்டாங்களா. நான் ஒருத்தவங்கள்ட்ட தான் இன்னைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன். ஒருத்தவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும்னு நாங்க எஃப்ஐஆர் போட்டுறோம். ஆனா இப்போதைக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு உடனேக்கு நாங்க ரிமாண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எலெக்ஷன் வேலையெல்லாம் அங்கங்க போறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் நீங்க பண்ணுங்க, நீங்க ஆடுங்க. நீங்க எவ்வளவு காசு நிறைய சேர்த்து வச்சுட்டு 4 வக்கீல ஏற்பாடு பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டு போங்க. அவங்கள ஃபெயில் எடுக்க சொல்லி கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. எப்படியோ எவ்வளவோ கஷ்டப்பட்டது வந்தது. இப்ப அந்த செயின் சப்பையா பேசுற அசிங்கமா இருக்கு. உன்னை பார்த்தாவே திருட்டு பையனும் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சு போச்சு. ஹலோ சொல்லியா? ஆமா 13,000-14,000 ரூபாய்க்கு மேலாம் டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணிருக்கேன் மாமா. என்னோட அக்கவுண்ட்ல இருந்து திருட்டு பையன் அதுல இருந்து பண்ணிருக்கேன். அந்த ப்ரூஃப் எல்லாம் அனுப்பிச்சு விடுறா. என்ன வச்சிருக்கேன் எல்லாம் அனுப்பிச்சு விடு. நான் பாக்குறேன். அமல் குமார், அப்புறம் வந்து லட்சுமி சாந்தன், கோபி, இந்த நம்பர்ல இருந்து ஃபுல்லாமே நிறைய காசு வந்திருக்கு. என் அக்கவுண்ட்க்கு வந்துட்டு அப்படி எல்லாத்துக்கும் மாத்தி விட்டுருக்கான் திருட்டு பையன். எல்லாம் உங்க இப்ப என் அக்கவுண்ட்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா. என் அக்கவுண்ட்ல இருந்து வந்தோடனே அப்படியே வேற ஆளுக்கு எல்லாத்துக்கும் மாத்தி விட்டுருக்கான். ஒரு 1000 ரூபாய் மாத்தி விட்டு இருந்திருக்கான். சரி நான் இரு, நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். இது லைவ் போயிட்டு இருக்கேன். நான் பேசுறேன் இரு, கூப்பிடுறேன். சரி. யாருக்குடா திருட்டு பயல பாவம் அத்தனை காசை மாத்தி விட்டுருக்க. ஐயோ இப்படிதான் மக்களே, ஒவ்வொரு போனா வரும், ஒண்ணா நடக்கும் மக்களே. தலைவர் வந்து இப்படிதான் இது பண்ணிட்டே இருப்பாரு. அதனால சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அக்கா எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பெயர் சொல்லுங்க அக்கா. சாந்தி அக்கா எப்படி இருக்கீங்க?
வணக்கம் பாப்பா, வணக்கம் அண்ணா. அப்புறம் ஸ்வேதா பத்தி நமக்கு அது தேவையில்லாத ஒண்ணு வேணா விட்டுருங்க. அதனாலதான் ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். அக்கா எங்க அம்மா பேர் சாந்தி சொல்லுங்க. சொல்லிட்டேன். திரும்ப ப்ரொமோஷனுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பெரிய இவர் வரும். ப்ரொமோஷன் போனதுக்கு அப்புறம் எது வருதாமா அத்தனை நடிகர்கள் இது பண்ணிட்டு வாயை திறக்காதனாலதான் இவன் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, இல்ல இல்ல உனக்கு இன்ஸ்டாவை தூக்குறதுக்கு இவர் வந்து இவரை பத்தி வீடியோ போட்டா இன்ஸ்டா தூக்கிட்டு வராமா. ஆமா அப்படிதான் பண்ணா மக்களே பண்ணா. இவரு மெட்ரோல ஆள் இருக்கு, அதுல ஆள் இருக்கு, எதுல ஆள் இருக்குன்னு என்னென்ன எல்லாத்திட்டையும் மிரட்டிட்டு நம்பிட்டு அப்புறம் தெரியுது அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களா, அவங்க போனே பண்ண மாட்டாங்களாம். இந்த கொடுமையெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏன் கேக்குறீங்க? என்னென்னமோ நடந்துச்சு, விடுங்க பாத்துக்குவோம். இருக்காரு, கடவுள் இருக்காரு. நாளைக்கு தமிழ் வருஷப்புறப்படா, முருகனுக்கு உகர்ந்த நாள். நீ பேசு, என்ன வேணாலும் பேசு. பெருசா மாட்டி தர்மத்தின் வாழ்வே சூதுக்கவும் தர்மமே வெல்லும். காத்திருங்கள். லவ் யூ தங்க. நன்றி தங்க. கண்டிப்பா தங்கம், கண்டிப்பா தர்மமே வெல்லும். நீ எவ்வளவு ஆடணுமோ நீ என்னென்ன அக்கா உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நன்றி தங்கம். திரும்ப அது நல்லா இருக்குல்ல, படிக்கலாமா? தர்மத்தின் வாழ்வே சூதுக்கவும் தர்மமே வெல்லும். நல்லா இருக்குல்ல? அதான் நடக்கும். என்ன வேணாலும் பேசலாம், திருட்டு போயில. சரிம்மா. ஆமா மக்களே, ரொம்ப இந்த வீடியோ பாதி கூட பாக்கல. எனக்கு வந்து கோவம். ஆமா, ஐயோ நீ தைரியமா வீடியோ கொடுத்துட்ட. அது பெங்களூர்ல உட்கார்ந்து கொடுத்துருக்கான். நல்லவன் இங்க சென்னைக்கு வா, இங்க உங்க சேலத்துக்கு போ, கோயம்புத்தூருக்கு போ, என் நல்லவன் போ, அங்க போயிட்டு ஒரு வீடியோ போடு, வீடியோ போடு. அங்க மாஸ்க் இல்லாம ஒரு பக்கம் நான் வரேன்டா, நேருக்கு நேரம் உட்காந்து பேசுவேன்டா, தைரியமா பேசுறேன். நல்ல ஒரு ஆம்பளை. அது எப்படி ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோங்கறியல. உங்க வீட்டுல உங்க அம்மா சொன்னாங்கல்ல, நான் குடுத்துறப்பா, நகைய குடுத்துறப்பா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால 1 மாசம் வெயிட் பண்ண. ஏன்டா அதுக்கப்புறம் எனக்கும் பிரச்சனை இருக்கும்ல, எனக்கும் நகை வேணும்ல. எப்படா பொறுமையாவே இருக்க முடியும்? நல்லா குடுத்தீங்க, குடும்பத்தோட சேர்ந்து ஒண்ணு பண்ணீங்க. அதுக்கப்புறம் இங்க பணம் அனுப்ப, இங்க பணம் அனுப்ப. உங்க அம்மா வேற லெவல். நான் என்னமோ நினைச்சேன், ஒண்ணும் தெரியாத பொம்பளனே நினைச்சேன் உங்க அம்மாவை. விசாரிச்சு பார்த்தா தெரியுது அது உன்னைய விட பெரிய திருடின்னு. அதுக்கப்புறம் அதான் குடும்பமே சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. பாவம், ஏமாத்தினவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை கொடுத்துருங்க. அதெல்லாம் சும்மா விடாது. ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்க. கண்டிப்பா நான் விட மாட்டேன். உன்னால நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ என்ன இன்டர்வியூ வேணாலும் கொடு. சாமி சத்தியமா சொல்றேன்டா, நான் செத்தாதான் நீ உள்ள போவேன்னா அதுவும் பண்ணுவேன்டா. நான் துணிஞ்சு பண்ணுவேன். நான் பண்ணக்கூடிய ஆளுதான். நான் வந்து எமோஷனலா நான் வீக் ஆகுறேன், நான் வந்து டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் சூப்பரா பயன்படுத்திட்டு நல்லா தெளிவா ஒண்ணு பண்றேன். அந்த வீக்னஸை வச்சு அந்த எமோஷனாவே நான் ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லப்பா. அப்படின்னாவது நீ உள்ள போவீலப்பா. 10 குடும்பத்தை என்னால சாலையில 10 குடும்பத்தை காப்பாத்திட்டு அப்படி பண்ணவங்க அந்த மாதிரி எல்லாம் செத்துருக்காங்க. இவனால சூசைட் ஒருத்தர் பண்ணாரா, இறந்து போனாரா, என்னாச்சு? தலைவர் அழகா சுத்திட்டு தானே இருக்கான். உனக்கு புரியுதா? ரயில்ல விழுந்து ஒருத்தர் இறந்து போனாரா? ஒரு பொண்ணு ஸ்ரீலங்கால ஒரு பொண்ணு வீடியோ காட்டி எல்லாம் ஏமாத்தி ஒரு பொண்ணு இறந்து போச்சா? நமக்கு தெரிஞ்சதுதா. இதுல வேற அந்தமான்ல வேற என்னென்னமோ வேலை பார்த்துருக்காராமா. ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் திருடவன், சாதாரண திட்டம் கிடையாது. இவனால இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. செத்து போய் சுத்திட்டு தானே இருக்கான். ஏன் உள்ளே போனியா சுத்திட்டு தானே இருக்கான். இவனை மாதிரி ஆள்லாம் எப்படி சாவாங்க தெரியுமா? அது கடவுள் வந்து பாத்துட்டே இருப்பாரு. அதுக்கு நீ கவலைப்படாது. அக்கா முருகன் தான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க. நன்றி தங்க. கண்டிப்பா கைவிட மாட்டார் தங்க. கண்டிப்பா காப்பாத்துவார். ஈரோடு வாங்க அக்கா. கண்டிப்பா வர்றேன் தங்க, கண்டிப்பா வரேன். எல்லாரையும் வந்து நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்னு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. சூரியவன்சியை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாரு. அதனால வந்து அது கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி படுத்திருக்கல. பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கன்றாதி பிடிச்சவனே எங்க இருக்கிற வர்ற என்னடா பார்த்தா, சரி என்னதான் தலைவர் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா பச்சையா அப்படி நடிச்சு பேசுறாரு தலைவர். எப்படி இருக்கும் சொல்லுங்க? கருமம், கொடுமை. இந்த மாதிரி ஆளுக்கு தயவு செய்து மக்களே யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா துணிஞ்சு இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமோ இல்லையோ. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல்ல
அது வந்து கேட்டிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அது வந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் அதாவது இவ்வளவு கொடுத்துறேன் அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. அது என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து வக்கீல வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த 2 அதாவது நகையோட வந்து 3 பவுன் நகைக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னா நான் 2 லட்சம் கொடுத்துறேன். 60,000 ஸ்டேஷன்ல 60,000 வேணா கொடுத்துறேன். அவங்க தம்பி நீ தொலைஞ்சு போச்சுங்கிற கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னாங்க. இதுல வந்து இவர் தெளிவா என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து வேற எங்கேயா தங்கி தொலைஞ்சு போச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவங்க வீட்லயே தொலைஞ்சு போச்சான். ஏன்டா டேய் அதுவும் நம்ம ஓகே சொன்ன மாட்டேன். சரி பரவாயில்ல அது வேறடா. நான் பரவாயில்ல விடுன்னு சொன்னா ஏன்டா நான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாக்கா சென்னையில ஒரு வீடு வாங்கி நான் இருந்திருப்பேன்டா. 3 பவுன் நகையை தூக்கி உன்ட கொடுத்து பரவாயில்லன்னு சொல்றதுக்கு நான் சென்னையில ஒரு ஒத்திக்கு கூட இல்லாம வாடகை வீட்டுல இருக்கேன்டா நானு. எப்படா அப்படி நீங்க இன்டர்வியூல சொன்னது அப்படியே ஸ்டேஷன்ல அந்த விசாரணை பண்ணாங்களா? டேய் இந்த விசாரணை பண்ணாங்கல்ல சொல்லிருக்கலாம்ல சார் இந்த மாதிரி சார் நான் வெளியில இருந்தேன்னா நான் புகார் கொடுத்திருப்பேன். நான் வெளியில இல்ல அவங்க வீட்டுல தானே இருந்தேன் அதனால புகார் கொடுக்கணும்ல. என்ன சொதைப்பிட்டாரு தெரியுமா தலைவரு? கம்ப்ளைண்ட்ல கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு மாதிரியும் விசாரணையில ஒரு மாதிரியும் டிராவுக்குள்ள வச்சேன் பெட்டிக்குள்ள வச்சேன். நீயே அங்கமா மாத்திக்கிட்ட. இப்ப வந்து எங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து இது காமெடி எப்படின்னா மக்களே இந்த மாதிரி வந்து அவர் ப்ரொமோஷன் போயிட்டு காசு வச்சிருந்தாராம். காசு வச்சிருக்கல எங்கள்கிட்ட கேட்டாராமா. அக்கா என்கிட்ட காசு வந்துருச்சு எங்க நகையை திருப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னாராம். சரி இது வந்துட்டோமா. அதுக்கப்புறம் என்ன நாங்க வந்து காசை கொடுத்துட்டு எவ்வளவா 60,000 நமக்கா 60,000 காசை கொடுத்துட்டு 3 பவுன் நகை வாங்கிக்கிறோம். அது வரைக்கும் நீ வச்சுக்கணும். ஏன் நான் சொல்லலாம் நம்புவாங்களாடா? இது வந்து நகைக்கடை அதுக்கு நகைக்கடையிலே இருக்கலாமே. இல்ல 60,000 அதாவது அவன் வந்து அந்த காசை வந்து நீ எங்க காசை கொடுக்குற வரைக்கும் இந்த நகை நீ பத்திரமா வச்சுக்கலாம்னு சொல்றதுக்கு அங்கே இருந்திருக்குமே. பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்க வேண்டியதானே. என்னடா ஏதாவது நியாயமா பேசுறா? ஏன்டா ஒளர்ற? தெளிவா பேசி தொலைடா. சோறு போட்ட பாவத்துக்குனா தெளிவா பேசுறா. செம்ம தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்க. வேற லெவல் தெளிவா பேசிருக்கேன். இன்னும் கெசினோவுக்கு என்னைய கூட்டிட்டு போயிட்டு நான் வின் பண்ணேன். ஏப்பா நான் ஜெயிச்சு இது காமெடி தான் மக்களே. நான் ஜெயிச்சேனடா. நான் அது வந்து விளையாண்டேன். அந்த கேம் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். மனசாட்சி இருக்குல்ல. இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் பணம் மாத்திருக்கேல்ல வெயிட் பண்ணு. அதெல்லாம் எங்கெங்க மாத்திருக்க என்ன எல்லா ப்ரூஃபும் நான் முன்னத்துல எனக்கு ஒண்ணு வந்துகிட்டே தாண்டா இருக்கு. அப்படியே அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே பேசுறீல. நீ சங்கடப்பட மாட்ட. அனுபவி நீ வேற லெவல்ல அனுபவிப்ப தம்பி. நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பாவம் 2 பாவம் இல்ல ஏகப்பட்ட பாவம் அனுபவிப்ப. ஏக்கா சின்ன மருமக சீரியல் விட்டீங்க. எங்க டைரக்டர் ரொம்ப நல்லவரு. சந்துரு சார் ரொம்ப நல்லவரு. நிறைய நடிகர்களுக்கு நல்லவரு. எல்லாத்தையும் விட்டுட்டேன். விடுங்க அதை பத்தி பேச வேணாம் மக்களே. விடுங்க மக்களே. அடுத்தது வரல நல்லா பண்ணுவோம். பாவம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த கண்டிப்பா கிடைக்கும். நன்றி மக்களே. இந்த வழியா ஏதோ ஒரு வழியில முருகன் கண்டிப்பா கொடுப்பாருத்தாங்க. சீரு சட்டை சட்டை கோயில் வந்துட்டு போங்க. சீர்காழி சட்டநாதர் கோயில் வந்துட்டு போங்க. கண்டிப்பா மக்களே. எனக்கு ஊர் வாங்கினது புதுக்கோட்டை பக்கம் தான் தெரியலையே அக்கா. ஃபீல் பண்ணாதீங்க. தப்பு பண்ண உங்களுக்கு கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்க. சரி சரிடி தங்கம். கண்டிப்பா தங்கம். தப்பு பண்ணவங்க தப்பிக்கலாம் முடியாது. யாருக்கு இருந்தாலும் தப்பிக்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்துட்டே இருப்பாரு. கையில 2 விலங்க போட்டு நீ உள்ள போவடா. அது நடக்கும்டா. நடக்கும். ஏதோ ஒரு இதுல நடக்கும்டா. கவனமா பேசுங்க. இதை வைத்து உங்களுக்கு பிரச்சனை வரும். கண்டிப்பா பேசுறேன் மக்களே. நம்மலாம் அவ்வளவு தெளிவு கிடையாது மக்களே. படிப்பறிவு இல்லாதவங்க ஏதோ மன வேதனையில பேசிடுவோம். தலைவர் பேசி இன்டர்வியூ போய் பாருங்க. தெளிவா பேசியிருக்காரு. அவ்வளவு தெளிவா. ஓம் முருகன் ஓம் தங்கமே முருகா. அவரவர் வாழ்க்கையும் பெண்மணி அக்கா. நன்றி தங்கம். அக்கா பார்த்து கவனமா பேசுங்க. இது படிச்ச கமாண்டே திரும்ப வருது அக்கா. ஆமா மேல தள்ளதெல்லாம் அப்படிதான். அப்படியா? அதுவாதான் போகுமா? ஐயோ எதுக்கோ லைவ் வர வேண்டியது. யாருக்கா லைவ் வந்துருக்க மாதிரி கன்றாதி பிடிச்சவனே கருமாந்திரம் பிடிச்சவனே கூட பைத்தியக்கார பயலே. சரிம்மா. சரி மக்களே. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் இதாயிருச்சு.
இப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு அக்யூஸ்ட், இப்படி ஒரு திருட்டு பையன் வந்து லேசப்பட்ட திருடலாம் முடியாதுங்க, வேற லெவல் திருட்டு பையன். அது இது வந்து குடும்பமே சப்போர்ட் பண்ணுது. இப்படி இவன் மட்டும் இவன் திருடுறது, இந்த ஏமாத்துறது இவன் மட்டும் இல்ல, அவங்க அம்மா சேர்ந்துதான் பண்றாங்க. இது எல்லாமே சேர்ந்துதான் மக்களே பண்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா அக்கௌண்ட்ல தான் நிறைய பேருக்கு பணம் போயிருக்கு. வீட்டுக்கு போயிட்டு இவனை பத்தி அவ்வளவு தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படி இப்படி இவனை பத்தி நாங்க அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு இப்படி திருட்டு பண்ண தெரியாது. அங்க இருந்துட்டு அவங்க அம்மாட்ட நிறைய போய் பேசுவான். அங்க இருக்கம்பா, சூட்டிக்கு எடுக்கிறம்பா, அதை பண்றடே, பெத்த தாயை இப்படிலாம் ஏமாத்தக்கூடாது, இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது, இப்படிதான் மிரட்டிட்டு இதை போய் நான் சொல்றேன் அவங்க அம்மாட்ட இப்படிலாம் பண்ணுவோம், இங்க இருந்துட்டே உங்கள்ட்ட போய் பேசுவாமா அப்படின்னு தெரியாதுக்கா, அப்படிக்கா இப்படிக்கா அப்படின்னு வேற லெவல் ஆக்டிங், வேற லெவல் ஆக்டிங். அவங்க அம்மா பார்த்தா குடும்பமே சேர்ந்து இந்த திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், எத்தனை பேரோட பாவத்தை வீடு கட்டினதே திருடி கொண்டு வந்ததெல்லாம் வீடு கட்டி சும்மா ஏதாவது வித்துட்டுனா பாவம்டா, நிறைய பேர் செத்து போயிருக்காங்கடா, கொடுத்துருங்கடா. பயில் வாங்கின பத்தி பேசணுமா? ஐயோ கருமம், வேண்டாம் விடுங்க மக்களே. மூத்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஜென்மம் இருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் கண்டிப்பா நான் மதிக்காம இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆளா கண்டிப்பா மதிக்கவே கூடாது. என்னென்னமோ சொல்லி வீடியோ போட்டிருந்திருக்காரா, எனக்கு வந்து மக்கள் சொன்னாங்க. சரிம்மா, ஓகே அக்கா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்க்கா. ஓகே தங்கம், நல்லா இருக்கும் தங்கம். சரி தங்கம், தம்பியை தூங்க வைக்கிறேன். நீங்க இதுதான் சாக்குன்னு அவன் முடிச்சு உட்கார்ந்துட்டு. ஆமா, நாளைக்கு வேற லீவு வேற தலைவருக்கு. பாவங்க, இந்த இத்தனை பிரச்சனைனால பிள்ளைங்களை கவனிக்க முடியல. என்ன எக்ஸாம் நடக்குது என் பசங்களுக்கு எல்லாம், என்ன நடக்குதுன்னு தெரியல. பரவாயில்ல விடுங்க, பாத்துக்குவோம், விடுங்க மக்களே. தயவு செய்து இந்த மாதிரி ஆளை யாரும் நம்பாதீங்க. இதுல வந்து இவன் வந்து எங்க பெங்களூர்ல இருக்கானாமா, பெங்களூர் மக்களே. அவன் எல்லா பாசையும் வேற பேசுவான். தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், வீடியோ பாருங்க, இந்த மாதிரி ஆளை நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. இன்ஸ்டாலாம் இப்ப தூக்க முடியலையா, என் இன்ஸ்டாவை வந்து ஏதோ தூக்க முடியல, கடவுளா பார்த்து என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. அது வேற வந்து அவன் காசு கொடுத்தாளுக்கு அவன் வந்து பிரச்சனை போயிடுச்சான், அது என்னன்னு தெரியல. தயவு செய்து மக்களை, இது இல்லைனாக்கா நான் இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி கூட என்னோட கருத்தெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்க வந்து தெளிவா இருந்துக்கோங்க. யாரும் நம்மளை ஏமாத்தினாலும் தயவு செய்தா விடாதீங்க. இப்படி ஒரு ஜென்மம் வாழவே, அத நம்ம ஏன் சொல்லணும்? ஏமாத்திட்டோம், நம்ம ஏமாந்துட்டோம், இதனால நம்ம வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்க வந்து ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு இருந்த எந்த ப்ரூஃப்மே இல்ல மக்களே என்கிட்ட. அதாவது நம்ம எங்களை மாதிரி நிறைய பேர் இவனால ஏமாந்துருக்கீங்க, இது மாதிரி வேற யார்ட்டையே நீங்க ஏமாந்துருப்பீங்க. ஏமாந்துட்டோன்றனால நீங்க அப்படியே அமைதியா இருந்துட்டு போய் தொலைது, நம்ம வெளில போய் சொன்னா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, இதே மாதிரி ஏமாத்துறவன் பல பேர்த்த ஏமாத்திட்டே இருப்பான். அதனால துணிஞ்சு இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நேரடியா இந்த மாதிரி ஏதாவது பேசுறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் வெளில வாங்க. வெளில வாங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுகள் வந்து திருடிக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையிலுமே வந்து டிடிஎஃப் வாசன் தம்பி வந்து வீடியோ போட்டிருந்துச்சு. அந்த பையனுக்கும் நிறைய போன் கால், நிறைய மெசேஜ். தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. அதாவது எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கேள்வி என்னன்னா, இன்டர்வியூல அந்த மாதிரி எல்லாம் பேசலையா, டிடிஎஃப் வாசன் அத்தனை கேள்வி கேட்டான்லடா, அந்த இதுக்கு ஏன்டா ஒரு இது கூட கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன். உனக்கு அதான் வேலை, ஏன்னா நீ கட் பண்ணிட்டு தான் ஓடுவேன். நல்லவனா இருந்தா இப்ப இன்டர்வியூல பேசுற மாதிரி அதுல வந்து அங்க நேரடியா பேச வேண்டியதானே. இன்னொன்னு போன்ல நீ எங்கள்ட்ட வந்து பேசல, மாமா இந்த மாமா குடுத்துறேன், மாமா இந்த வீட்டுக்கு போயிடுறேன், அந்த இருந்தா எல்லாமே எல்லாமே இருக்கையில எப்படா நீ அசால்ட்டா உட்காந்து இப்படி பேசுற? எப்படா அப்படி வெக்கமே இல்லாம பேசுற? ஏண்டா டே லூசு பயலே சை, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏதாவது திட்டிப்பிடுவேன். சரி மக்களே, நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு நாளானைக்கு என்னால முடியறப்ப நான் லைவ் வரேன், வீடியோ போறேன். உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. நிறைய பேரோட வாழ்த்து எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய வாழ்த்துல நான் கண்டிப்பா என் குடும்பத்தோட நல்லா இருப்பேன். நீங்க வந்து இந்த மாதிரி ஆளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த வன்மத்துல திட்டுறவங்க வைக்கிறவங்க என்னமோ பண்ணுவாங்க. அவங்களும் என்னை வன்மத்துல திட்டுறவங்களும் எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட ஏமாத்தாதீங்க தயவு செய்து. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை திட்டினவங்களும் ரொம்ப கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில. கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்போம் மக்களே. நாளைக்கு வந்து தமிழ் வருட பிறப்பு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. நல்லபடியா உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு நிம்மதியா இருங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க மக்களே. பாய் பாய். கட் பண்ண தெரியுமா?